எந்திரசித்தன் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று எந்திரங்களுக்கு சுவாமிக்கு தூபப்பொடி அதை பற்றி பார்க்க போகிறோம். சந்தனம், அகில், முகில், தேவதாரு, சாம்பிராணி, குங்குல்யம் மேற்கண்ட பொருட்களை சம எடையாக எடுக்கணும். நல்லா பொடி பண்ணி ஒரு பங்கு இந்த பொடிக்கு 2 பங்கு சாம்பிராணியும் வெள்ளை குங்குலியமும் கலந்து இந்த பொடியை யந்திர பூஜைகளுக்கும் சுவாமி பூஜை செய்யும் பொழுது சுவாமி விக்கிரகங்களுக்கும் வீடுகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் தூபம் போட்டுட்டு வரலாம். ரொம்ப சிறப்பான பொடி. வேதங்கள், ஆகமங்கள், இதிகாச புராணங்களில் சுவாமிக்கு தூபமிடுதல், ஊதுபத்தி காமித்தல், அதாவது தூபம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தான் நமக்கு ஊதுபத்தி வந்துருச்சு. அந்த காலத்தில் இது போன்று தூபப்பொடியை தயார் செய்து அந்த தூபப்பொடியை தூபக்காலில் இட்டு அதை தான் சுவாமிக்கு காட்டுவாங்க. தூபம் என்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. எந்திரங்களுக்காகட்டும் சுவாமிக்காகட்டும் பஞ்ச உபச்சார பூஜை மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்ச உபச்சார பூஜையில் முதன்மைப்படுவது இந்த தூபப்பொடி. மேற்கண்ட தூபப்பொடியை முறைப்படி செய்து இந்த தூபப்பொடியை பயன்படுத்தி வந்தால் சுவாமியுடைய திருவருள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். யந்திரங்கள் எழுதி நாம் பூஜை பண்ணும் பொழுது இந்த தூபப்பொடியை பயன்படுத்தினால் சிறப்பாக நல்ல பலன்களை நமக்கு இறைவன் தருவார். அன்பர்களே, இந்த தூபப்பொடி செய்முறையை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் முழு விளக்கமாக முழுமையாக செய்முறையை நம்ம பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நேரடியாக அந்த செய்முறையை நம்ம செய்ய போகிறோம். அந்த பொடியை நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு இந்த முறையில் இந்த பொடியை நீங்கள் செய்து சுவாமிக்கு தூபமிட்டு இறைவன் திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.